எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமூக நலத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோ ஒட்டுவதற்கென்று தனியாக பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதற்கு மேலே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், கம்யூனிட்டி அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனா அதனுடைய டீட்டெயில்ஸ். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். எக்காரணம் கொண்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை அனுப்பிடாதீங்க, ரைட்டுங்களா? ஸோ ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் உங்களுடைய சைனை போட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பியை பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஷுட் நாட் பி சென்ட் அலாங் வித் தி அப்ளிகேஷன். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் காரணம் கொண்டும் அனுப்பிடாதீங்க, ரைட்டுங்களா? விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், கலெக்டரேட் கேம்பஸ், பி பிளாக், 4th ஃப்ளோர், வேலூர் 9. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறையின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் அடுக்கும்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இயங்கும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 20/6/2024. விண்ணப்பங்கள் சேர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், 4வது மாடி, பி பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சத்துவாச்சாரி, வேலூர். வழக்கு பணியாளர் 1 and 2, 2 போஸ்ட்டு, சேலரி 18,000 ரூபாய் தராங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MSW, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். 2 வருடத்திற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் இருக்கணும். பெண் பணியாளராக இருத்தல் அவசியம். உள்ளூர் விண்ணப்பதாரராகவும் இருத்தல் அவசியம். பல்நோக்கு உதவியாளர் 2 போஸ்ட்டு, சேலரி 10,000 ரூபாய் தராங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் விண்ணப்பதாரராகவும் மையத்திலேயே தங்க விருப்பம் உள்ளவராகவும் இருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன்கு சமைக்க தெரிந்த பெண் பணியாளராக இருத்தல் அவசியம். அதுக்கப்புறம் என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் 2 போஸ்ட்டு, சேலரி 12,000 ரூபாய் தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி. ஓட்டுநர் உரிமம் மற்றும் உரிய ஆவணங்கள் பெற்றிருக்க வேண்டும். 2 வருடத்திற்கு மேலாக முன் அனுபவம் பெற்ற பெண் பணியாளராக இருத்தல் அவசியம். உள்ளூர் விண்ணப்பதாரராகவும் இருத்தல் அவசியம். விருப்பம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தின வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் இணையதள முகவரிலிருந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ 20/6/2024 அன்று மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அலுவலக முகவரியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.